வணக்கம் வாசகர்களே. இன்று நாம் கேட்க இருக்கும் கதை விமலாதித்த மாமல்லன் 1984 எழுதியிருக்கும் சிறுமி கொண்டு வந்த மலர் என்ற ஒரு கதை. இரவு நெடுநேரம் தூக்கம் பிடிக்காமல் கிடந்ததால் காலையில் தாமதமாகவே எழுந்தார் சுகன் சந்த் ஜெயின். எழுந்தவர் காற்றுக்கருப்பு அடித்தது போல் வெறித்த பார்வையுடன் படுக்கையிலேயே உட்கார்ந்திருந்தார். காலி டபரா செட் எதிரில் இருந்தது. ஆனால் வேறு யாரோ காஃபி குடித்தது போன்ற பிரமையே அவருக்கு ஏற்பட்டது. உண்மையிலேயே ஒன்றும் புரிபடவில்லை. தலைக்கு நாள் மதியத்திலிருந்து இப்போது படுக்கையில் இப்படி உட்கார்ந்திருப்பது வரை அனைத்தும் நாட்டுப்புற கட்டுக்கதைகளில் சொல்லப்படுவது போலவே நடந்தேறி இருப்பதாக தோன்றியது அவருக்கு. முன்தினம் பகல் உணவை முடித்துக்கொண்டு கடைக்கு வந்தார். பையனை சாப்பிட அனுப்பி வைத்து திண்டில் சாய்ந்து கொண்டார். வெளியில் ஊமை வெயில் அடித்துக் கொண்டிருந்தது. வாடிக்கை ஒன்றும் வரவில்லை. காலையிலிருந்து நடந்த வியாபாரத்தை கணக்கு பார்த்தார். 2 பொருட்கள் மீட்கப்பட்டு போயிருந்தன. மற்றபடி பெரிய வியாபாரம் ஒன்றும் நடந்திருக்கவில்லை. மாத கடைசியை நெருங்கத்தான் சூடு பிடிக்கும். முதல் 10 தேதிகளில் எல்லார் கையிலும் பணம் புரளும் தானே. செய்ய ஒன்றும் இல்லாமல் அசட்டு பார்வையுடன் தெருவை பார்த்து கொண்டிருந்தார் அவர். வானம் மூடுவதும் திறப்பதுமாக இருந்தது. இதில் பார்க்க என்ன இருக்கிறது? அப்போதுதான் அவளை பார்த்தார். இருந்தபடிக்கே சற்று முகத்தை மட்டும் தூக்கி பார்த்தார். எதிர்சாரியில் நின்றபடி அவள் தம் கடையை பார்ப்பதை கவனித்தார். அவள் தெருவை கடந்து படிகளில் ஏறினாள். அவருக்கு ஆச்சரியம் தாழவில்லை. குட்டை பாவாடையும் அதற்குள் செருகப்பட்ட சட்டையும் அணிந்திருந்தாள். இரட்டை பின்னல் மடித்து மேற்புறம் ரிப்பனால் கட்டப்பட்டிருந்தது. பள்ளி சிறுமிக்கு அடகு கடையில் போய் என்ன ஜோலி இருக்கப் போகிறது? மிட்டாய் விற்கிற லாலா கடை என தவறி வந்திருக்கும் என்று நினைத்தார். முகம் மட்டும் உடம்புடன் ஒட்டாமல் பெரிய மனுஷி போல கம்பீரமாக கலையுடன் இருந்தது. இப்படி எண்ணிக்கொண்டிருக்கும் போதே அவள் பேசத் தொடங்கினாள். இதை எடுத்துக்கிட்டு பணம் கொடு. மூடியிருந்த வலது கையை நீட்டி பேசினாள். வயசு பையன்கள் மோதிரம் செயின் என்று அடகு வைக்க வருவார்கள். அவர்களிடம் இல்லாத உருட்டெல்லாம் உருட்டுவார். இது உன்னுடையதுதானா? படிக்கிறாயா? வேலை செய்கிறாயா? பெரியவர்களை ஏன் அழைத்து வரவில்லை என்று ஊர்ப்பட்ட கேள்விகள் கேட்பார். அதே சமயம் வந்தவனையும் போக விட மாட்டார். அவனை கலவரப்படுத்தியே குறைவான பணமாற்றலில் காரியத்தை முடித்து விடுவார். இவ்வளவு சிறிய பெண்ணிடம் ஏனோ அவரால் ஒன்றுமே பேச முடியவில்லை. சிறுமியின் முகத்தையே கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தார். அடிக்கடி பார்க்கிற முகம் போல அவ்வளவு சௌஜன்யமாக இருந்தது. எங்கே, எப்போது என்கிற கன்னிகள் இணையவில்லை. நான் சீக்கிரம் போகணும். அவருடைய பேரன் நச்சரிப்பதை நினைவுறுத்தியது. ஆனால் சினுங்கல் குழைவு இவை ஒன்றும் இல்லை. எஜமானியின் அவசரம் போல இருந்தது அது. நிம்பல் என்ன கொண்டாந்திருக்கான்? பூ. என்னாது? பூ, புஷ்பம். அவருக்கு தலைகால் புரியவில்லை. வேகமாக குறுக்கு மறுக்காய் தலை அசைத்து மறுத்தார். அதெல்லாம் நாமன் வாங்குறான் இல்லை. நியாயமாய் அவள் சொன்னதை கேட்டு சிரித்திருக்க வேண்டும். ஆனால் அதொன்றும் செய்ய முடியவில்லை அவரால். தேர்ந்த ஜால வித்தை நிபுணனைப் போல மூடியிருந்த வலது கையை விரல்கள் மெல்ல பிரிய விரித்தாள். அவர் முகத்திலிருந்து கண்களை எடுக்காமலே இதை செய்தாள். இதழ்களை நமுட்டி சிரிப்பது போல் இருந்தது. அசட்டுத்தனமாய் ஆச்சரியப்படப் போகிறாய் என்று சொல்லாமல் சொன்னது அவள் செய்கை. நிஜமாகவே அசந்து போனார். வேறு வழி? நட்ட நடுப்பகலில் பேத்தி போல ஒரு சிறுமி விலைக்கு வாங்கிக்கொள் என்று வந்து நிற்கிறாள். அதற்கு மேல் கையை விரித்தால் தங்க ரோஜா. ரோஜா பூ சொக்க தங்கத்தில். சந்தேகத்திற்கு இடமே இல்லை. 63 வயதிலும் கண்ணாடி இல்லாமல் பார்க்கிற கண் தவறாது. பிரமிப்பெல்லாம் சொற்ப நேரம்தான். தரைக்கு நடை போட்டது மனம். கபாலத்தில் உமிழ்நீர் சுரப்பது கண்ணின் மணியில் பளபளத்தது. கையை படக்கென்று மூடிக்கொண்டாள். கண்ணாடி பெட்டியின் மீதிருந்தும் கையை எடுத்துக்கொண்டவளாய் பின்னால் நகர்ந்தாள்.
நிம்பல் எவ்வளோ கேட்குறான்? 1000. என்னது? 1000. அவ்வளோ எல்லாம் நம்மளுக்கு கட்டாது. கட்டாதுன்னா போ, வேற கடைக்கு போறேன். நம்மள் அதை தேய்ச்சி பார்க்குறான். பூவை நான் தான் பிடிச்சுப்பேன். கல்லை எடுத்து நீ உரசிக்கணும். 2-3 முறை உரசினார். முந்திய அபிப்பிராயத்தை அது கொஞ்சமும் மாற்றிவிடவில்லை. எனினும் இன்னொரு முறை சோதித்து விடலாம் என்றது உள்மனம். ஒழுங்காய் கழுவிக்கொள்ளக்கூட தெரியாத குழந்தையிடம் போய் 18 யோசனையா? வலிய வரும் அதிர்ஷ்டத்தை நழுவ விடாதே என அதட்டியது மூளை. கை மாறியது. குள்ள மேசையின் கீழ் டிராயரை திறந்து உள்ளே வைத்தார். பணத்தை 2ஆம் முறையாக அவள் எண்ணிக்கொண்டு இருந்தாள். திரும்ப ஒரு தடவை திறந்து பார்த்து மூடினார். யார் முகத்தில் விழித்தோம்? இப்படி ஒரு அதிர்ஷ்டம் தேடி வந்து பிடி பிடி என கொட்டிவிட்டு போக என்று நினைத்தார். சந்தோஷம் நெஞ்சை அடைத்து நெட்டியது. சந்தோஷப்படுவதில் என்ன பிழை? துளியும் வஞ்சகமில்லை. சரியாகச் சொன்னால் யாரும் யாரையும் ஏமாற்றக்கூட இல்லை. தெருவழியே போய்க் கொண்டிருக்கிறோம். காலில் ஏதோ தட்டுகிறது. குனிந்து பார்த்தால் ரூபாய் கட்டு. எடுத்துக்கொள்கிறோம். நாமா தேடி போனோம்? தானே வழியில் வந்தது. வேறு என்ன செய்ய? ஆள் யார் என தெரிந்தால் கொடுத்து விட போகிறோம். ஆனால் அது என்ன அவ்வளவு சுலபமா? பணத்தை பார்த்ததும் தரையெல்லாம் சொந்தக்காரர்கள் முளைக்கிற காலம் இது. எல்லோரும் தனதென்றுதான் சொல்லுவான். தொலைத்தவன் நிச்சயம் இவர்களில் ஒருத்தன் இல்லை. தெய்வம் தேடி வந்து கொடுத்த பணத்தை மறுக்க நமக்கென்ன உரிமை? நீண்ட நேரம் ஒரே நிலையில் உட்கார்ந்திருந்ததில் கால்கள் மரத்துப் போயிருந்தன. அந்த சிறுமியிடம் முகவரி வாங்கவில்லை என்பது நினைவிற்கு வந்தது. சுதாரித்து கடைவாசலுக்கு போய் கதவை பிடித்தபடி தெருவின் இருபுறமும் பார்வையை ஓட்டினார். வழக்கம்போல் இருந்தது தெரு. மாவு மிஷின் இரைச்சல், தெருக்கோயில் மரத்தடியில் நிழல் வாங்கும் ரிக்ஷாக்கள், சாராயத் தள்ளாட்டம், கிழங்கு விற்கும் கிழவிகள், சாக்கடையில் கால் வைத்து கோலி அடிக்கும் சிறுவர்கள், குந்தியிருந்து நடக்கின்ற சூதாட்டம், கை ஸ்டாண்டில் சலவை துணி சுமக்கும் கடைப்பையன், காலகட்டி மலம் கழித்து நகரும் எருமைகள், போஸ்டர் தின்னும் பசுமாட்டின் மூத்திரத்தை பஞ்சபாத்திரத்தில் பிடிக்கும் திவச புரோகிதர். ரோகம் பிடித்த நகரோரத் தெரு வழக்கம்போல் இருந்தது. சிறுமியை காணவில்லை. முகவரி இல்லாவிட்டால் என்ன? அதுவும் நல்லதற்குத்தான். யாரையேனும் அழைத்து வந்தாலும் ஒரு ஆதாரமும் இல்லை. கணத்தை வைத்து பார்த்தால் 8-10 பவுன் தேரும். 7-8 கிராம் செம்பை கழித்தாலும் இன்றைய தினத்திற்கு கிராம் 180 ரூபாய். இல்லை வாங்கம்மா. கிழவியும் பெண்ணுமாக உள்ளே வந்தனர். அவர் தம்மிடத்தில் வந்து உட்கார்ந்தார். உட்காருங்கம்மா. உட்கார்ந்தபடி இடுப்பில் சொருகியிருந்த சுருக்கு பையை விரித்து காகித பொட்டலத்தை எடுத்தாள். 2 கம்மல், மூக்குத்தி முதலியவற்றை கண்ணாடி பெட்டியின் மேல் வைத்தாள். அவற்றை பரிசோதிக்கத் தொடங்கினார். விசும்பும் சத்தம் கேட்டது. தலையை நிமிர்த்தாமலே பார்த்தார். குங்குமப் பொட்டு தவிர ஆபரணமற்று இருந்த அந்த பெண் மூக்கும் கன்னமும் துடிக்க அழுது கொண்டிருந்தாள். கிழவி தேற்றிக் கொண்டு இருந்தாள். தராசில் நிறுத்து பார்த்தார். உரசி பார்த்து உறுதி செய்து கொண்ட பின் கிழவியை நோக்கி கேட்டார். நிம்பல் எவ்வளோ கேட்குறான்? 600 ரூபாய் வேணும் சேட்டு. எல்லாம் டோட்டல் 5 பவுன் 7 கிராம். கல்லு செம்பெல்லாம் போனாச்சா 5 பவுனுக்கும் குறையிறான். நம்பள் 400 தரான் என்றபடி 4 விரல்களை காட்டினார். சேட்டு சேட்டு அப்படி சொன்னீங்கன்னா எப்படி சேட்டு? மருமக பிள்ளைய ஆஸ்பத்திரியில் சேர்த்துக்குது. டாக்டர் செலவு மருந்து செலவுலாம் இருக்குது சேட்டு. கம்பெனிலேயே சம்பளம் இல்லாத லீவு தான் கொடுத்துருக்கான். ஊடு நடக்கணும். பார்த்து கொடு சேட்டு. நம்பள் என்னம்மா செய்கிறான்? அவதி இன்னிட்டுல வந்திருக்கோம். பார்த்து கொடு சேட்டு. நம்பள் 400 தரேன்னு சொல்கிறான். உதர் கடையில் அதுவும் தரான் இல்லை இதுக்கோ. இல்லை சேட்டு, பார்த்து கொடுத்தீங்கன்னா உன் புள்ள குட்டியெல்லாம் நல்லா இருக்கும் சேட்டு. நிம்பள் ஒன்று செய்ங்கம்மா. கம்மல் அடகு வைக்கிறான், மூக்தி விற்கிறான். நம்பள் டோட்டல் 500 தரான். நிம்பள் இஷ்டம் செய்கிறான். பையன் வந்தான். ரசீது போடச் சொல்லி அவர்களை ஒரு வழியாக அனுப்பி வைத்தார். விளக்கு வைக்கிற நேரமாகிவிட்டது. நெகிழ்ந்திருந்த கச்சத்தை சரி பண்ணி கொண்டு இரவு உணவிற்காக மாடிக்கு போனார்.
கொஞ்சம் ஓய்வெடுத்த பின் கடைக்கு வந்தார். நன்றாக இருட்டி விளக்குகள் போடப்பட்டிருந்தன. அவை இருளை அதிகப்படுத்தி காட்டின. மகனை அனுப்பிவிட்டு திண்டில் சாய்ந்தார். சாய்ந்தபடிக்கே குள்ள மேஜையின் கீழ் டிராயரை திறந்தார். ஒரு அழகான ரோஜா மலர் இருந்தது. பரபரப்பாய் மேல் டிராயரை இழுத்தார். சில்லறை கிண்ணங்களும் அவற்றின் அடியில் நோட்டுகளும் இருந்தன. மேஜை கடியில் கையை செலுத்தி அபத்தமாய் துழாவினார். பதைப்புடன் அங்கிருந்த இரும்பு பெட்டியை திறந்தார். லாண்டரி கடை பையன் 100 ரூபாய் தாளை நீட்டி சில்லறை கேட்டான். இரும்பு பெட்டியை மூடிக்கொண்டு நை நை ஜாவ் என்று எரிந்து விழுந்தார். அவன் போனபின் திறந்து பார்த்தார். இருக்கிற பொருட்கள் பத்திரமாய் இருந்தன. அதை பூட்டிவிட்டு கீழ் டிராயரை திறந்தார். துல்லியமாக அந்த ரோஜா மலர் வீற்றிருந்தது. தரையில் கையூன்றி எழுந்து கடை வாசலுக்கு போனார். மாடியை பார்த்து மகனுக்கு குரல் கொடுத்தார். வந்தவனிடம் விஷயத்தை கூறினார். சாவியை அவரே எடுத்து போய்விட்டதாகவும் ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பவரை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று கைப்பணத்திலேயே தான் வியாபாரம் செய்ததாகவும் மகன் கூறினான். திரும்பவும் குனிந்து திறந்து பார்த்தார். இன்னும் 100,000 முறை மூடி திறந்தாலும் நான் தான் என்றது ரோஜா மலர். பையனை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு இடுப்பு பெல்ட்டை இறுக்கியபடி தெருவில் இறங்கினார். சாதாரணமாக தெருவில் அதிகம் நடமாடுபவர் அல்ல அவர். அப்படியே நடக்க நேர்கையில் பஞ்சகச்சத்தை கெண்டைக்காலுக்கு உயர்த்தி கொண்டு நிதானமாகவும் மாட்டு மனித சாணங்களை மிதித்து விடாமல் ஜாக்கிரதையாகவும் நடப்பார். அதையெல்லாம் கவனிக்கிற நிலையில் அப்போது இல்லை. அவருடைய மன உலகில் ஒரு சிறுமி, அவள் கையில் ஒரு தங்க மலர். அதை ஆவலுடன் கையில் எடுக்கிறார். மறுகணம் அது வெறும் மலராகி கையை தீயாய் சுடுகிறது. தெருக்கள் விளக்கின்றி இருண்டிருந்தன. ஜன்னல்கள் அற்ப ஒளியை கசிய விட்டு கொண்டிருந்தன. அவற்றில் உட்கார்ந்து பல்வேறு ஸ்தாயிகளில் பாடம் படித்துக் கொண்டிருந்த சிறுசுகள் மீதே அவர் பார்வை பட்டு நகர்ந்தபடி இருந்தது. கண்களை இடுக்கிய வண்ணம் தெருக்களை சுற்றி வந்தார். புகையும் வயிற்றை குமட்டும் நாற்றமும் வரத் தொடங்கியது. கூவம் நெருங்கிக் கொண்டிருப்பதை உணர்ந்தார். இந்த இடங்களில் இருக்க நியாயமில்லை என்று ஒரு தெருவில் திரும்பினார். அது போய் ஒரு வீட்டில் முட்டிக்கொண்டது. வந்தபடியே திரும்பி வேறு தெரு பார்க்க நடந்தார். பார்வையில் படும் சிறு பெண்களெல்லாம் அசப்பில் மலர் கொண்டு வந்த சிறுமியைப் போலவே தோன்றினார்கள். கடைக்கு திரும்ப இருந்தவர் எதற்கும் கோயிலை எட்டி பார்த்து விடலாம் என்று குளத்திற்காய் திரும்பினார். கோபுரத்து மெர்க்குரி விளக்கு இருண்ட வானத்தின் பின்னணியில் ஒற்றைக்கல் மூக்குத்தி என சுடர்விட்டது. நீரற்ற குளம் அமைதி கொண்டிருந்தது. மைய மண்டபத்தில் ஒற்றை நெருப்பு புள்ளி மங்கி ஒளிர்ந்து ஆள் இருப்பதை காட்டியது. படிக்கட்டு அனுமார் கோயில் விளக்கு அணைந்தால் தேவலாம் என்று முணுக்கென எரிந்த வண்ணம் இருந்தது. ஏற்கனவே சில சமயம் இந்த பக்கம் நடந்திருந்தாலும் கடக்கவியலா நீளம் கொண்டிருப்பதான பிரமிப்பை அளித்தது குளத்தங்கரை. பிரதான வாயிலுக்கு எதிரில் யானை நின்றிருந்தது. அதை சுற்றி ஒரே மொட்டை பட்டாளம். யானையிடம் என்ன இருக்கிறது என்று எல்லோரும் விழுந்து விழுந்து பார்க்கிறார்கள். போதாதென்று வெளியூரிலிருந்து வேறு கூட்டம். அவருக்கு எரிச்சலாய் வந்தது. கும்பலை சுற்றி கொண்டு உள்ளே சென்றார். ஒவ்வொரு சந்நிதியாய் நகர்ந்தார். பெரும்பாலும் குழந்தைகளே இல்லை. ஏகமாக அலைந்ததில் கால்கள் விண்ணென்று தெரித்தன. பிரசாத கடை அருகில் இருந்த படிக்கட்டில் போய் உட்கார்ந்தார். ஒரு மொட்டை குடும்பம் கச்சக் மொச்சக்கென்று தின்று கொண்டிருந்தது. தரையெங்கும் இலைகளும் சோற்று பருக்கைகளும் இறைந்து கிடந்தன. சந்நிதிகளை விடவும் அந்த இடத்தில் கூட்டம் அதிகமாயிருந்தது. என்ன சேட்வாள், அபூர்வமா இந்த பக்கம், என்ன விசேஷம்? மைசூர் பாக், தேங்குழல் இருக்கு, என்ன சாப்பிட்றேள்? வியர்வையை சுண்டிவிட்டு அசுரகதியில் பொட்டலம் கட்டியபடி பேச்சு கொடுத்தார் மடப்பள்ளிக்காரர். சுரத்தின்றி ஏதோ சில வார்த்தை பேசிவிட்டு கிளம்பினார். அவருக்கு படபடப்பாக வந்தது. என்ன அநியாயம்! பெரிய பகல் கொள்ளையாக அல்லவா இருக்கிறது. இதை போலீஸில் போய் புகார் பண்ண முடியுமா? இல்லை யாரிடமாவது சொல்லி அழத்தான் முடியுமா? எவன் நம்புவான்? நிஜமாகத்தான். கனவில்லை, கதையில்லை. ஒரு சின்ன பெண், ஸ்கூல் போகிற பெண், பாவாடை சட்டை, இரட்டை ஜடை என்னை ஏமாற்றிவிட்டது. கொடுக்கும்போது தங்கம்தான், சந்தேகமே இல்லை. நன்றாக உரசி பார்த்துதான் வாங்கினேன்.
வேறு யாரும் எடுத்து ஏமாற்றியிருக்கலாம் என்கிற பேச்சுக்கும் இடமில்லை. சாவி என்னிடம்தான் இருந்தது. கண்கட்டி வித்தையோ என்ன மாயமோ, அந்த சிறுமியே நிஜமோ பொய்யோ, ஆனால் 1000 ரூபாய் இருப்பில் குறைவது உண்மை. அந்த சிறுமியின் பிராயத்திலேயே மதராஸ் வந்தாயிற்று. தாத்தாவின் அருகிலிருந்து பார்த்து பார்த்து கற்றுக்கொண்ட தொழில். வேடிக்கை போல் விளையாட்டைப் போல் கரைந்து கற்றுக்கொண்ட தொழில். ஆரம்ப நாட்களில் கூட இப்படி ஒன்று நிகழ்ந்ததில்லை. தாத்தா ரொம்ப உற்சாகப்படுத்துவார். பேரனின் சூட்டிகையில் ஏகப் பெருமை. அப்பாதான் சிறிய தவறுக்கும் பயங்கரமாக கட்டுவார். பெட்டியை பூட்டிய பின்னும் சாவி அதிலேயே தொங்கிக் கொண்டிருந்தால் போயிற்று. நிறைய தடவை விரல் முட்டுகளில் கடை சாவியாலேயே அடித்திருக்கிறார். அப்பா அடிக்கடி சொல்லுவார், முகத்தை பார்த்ததும் சொல்ல வேண்டும், அவன்தான் தேர்ந்த வியாபாரி. இது எப்படி திரும்ப வந்து மீட்குமா, இல்லை இப்போதிருந்தே இது நம்முடையதுதானா என்று முடிவு செய்ய தெரிய வேண்டும். குடிகாரன், சூதாடி போன்றவர் வைக்கிற பொருள் திரும்ப அவன் கைக்கு போகப் போவதில்லை. அப்படியான ஆட்களிடம் அடிபிடி பேரம் பேசக்கூடாது. இவ்வளவுதான் என்று கராராக 2 முறை சொன்னாலே போதும். அவனுக்கு வேண்டியது பணம், அதுவும் உடனே. அவர்களை சீக்கிரம் முடித்து அனுப்ப வேண்டும். தாமதப்படுத்தினால் வேறு கடை பார்க்க போய்விடுவான். இப்படியாக தாத்தாவின் ஞானம், அப்பாவின் அறிவு மற்றும் தாமே சுயமாக கண்டுகொண்டு அமல்படுத்தி வரும் சூட்சமங்கள் என்று எதற்கும் ஓர் அர்த்தமின்றி போய்விட்டது. அவருக்கு குளிர்வது போல் இருந்தது. ஒற்றை திருவிளக்கில் பனி இறங்குவது துல்லியமாக தெரிந்தது. தேரடியில் பெரும்பாலான கடைகளை அடைத்துக் கொண்டிருந்தனர். மீதப்பட்ட பழங்கள், அழுகல் என தரம் பிரித்து ஜவ்வுத்தாள்களால் தள்ளுவண்டிகளை மூடிக்கொண்டிருந்தனர். மணி 10க்கும் மேல் ஆகிவிட்டிருக்கும் போல் தோன்றியது. அநேகமாக அந்த பகுதி முழுக்க அலைந்தாயிற்று. இனி பயனில்லை. அசதியும் சோர்வும் அந்தரத்திலிருந்து தோன்றியவை போல அவர் மீது திடீரென கவிந்தன. சிரமமாக இருந்தாலும் சற்று வேகம் எடுத்து நடந்தார். வேலைக்கார சிறுவன் காபி டவராவை எடுத்துக்கொண்டு போனான். என்ன கோர்வை அறுவட வெளியில் பார்த்தார். வெயில் சூடேறத் தொடங்குவதை வீசிய காற்றின் வெம்மையிலிருந்து உணர முடிந்தது. எது எப்படியானாலும் கடை திறந்தாக வேண்டும். நாளை வெள்ளிக்கிழமை வாராந்திர விடுமுறை. ஏற்கனவே தாமதமாகிவிட்டது. சோர்வாயிருந்தாலும் அன்றைய தினத்தை தொடங்க ஆயத்தமானார். கடையை திறந்து வைத்திருந்தான் மகன். அவனுடைய பொறுப்புணர்ச்சியை உள்ளூர பாராட்டிக் கொண்டார். எனினும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் காலை ஆகாரம் உண்டானா என கேட்டு அவனை அனுப்பி வைத்தார். திண்டில் சாய்ந்தபடியே இடுப்புச் சாவியை எடுத்தவர் ஒரு கணம் நிதானித்தார். சுயரூபத்தை அடைந்திருக்கலாகாதா என்கிற நப்பாசை அவரை பீடித்தது. கழுத்தை ஒடித்து திரும்பி அண்ணாந்து தலைக்கு மேல் நிர்வாணமாய் நின்று கொண்டிருந்த மகாவீரரை பார்த்து மனத்திற்குள் பிரார்த்தித்தபடி கீழ் டிராயரை திறந்தார். அப்போதுதான் கொய்யப்பட்டது போல ரோஜா மலர் நிர்மலமாய் காட்சியளித்தது. இரவு தூக்கமின்மையால் கண்கள் எரிந்தன. உடல் வெம்மை அடைந்து தலை கனத்தது. மகன் சீக்கிரம் வந்தால் தேவலாம் என்று இருந்தது. படுத்துக்கொள்ள வேண்டும் போல் அசதி அவர் உடலையும் மனதையும் வியாபித்தது. அவருடைய கடைசி பேரன் கைகளால் படிகளை பிடித்து ஏறி கடைக்குள் வந்தான். வேறு சமயமாயிருந்தால் குழந்தையை தூக்கி மார்பில் அணைத்து கொஞ்சி இருப்பார். யோசனையில் அவனையே வெறித்தபடி இருந்தார். குழந்தை குள்ள மேசையில் கையூன்றி ஏறினான். மூடப்படாதிருந்த கீழ்டிராயரில் மலரை பார்த்ததும் குதூகலமாய் மழலையில் கூவிக்கொண்டு அதை எடுக்க கையை நீட்டினான். எரிச்சலுடன் அவன் கையை தட்டிவிட்டு மேலே போகும்படி விரட்டினார். தாங்கவியலாத ஆற்றாமையுடன் மலரை எடுத்து தெருவில் வீசினார். அது சாக்கடையோரத்தில் போய் விழுந்தது. கனத்த பேரேட்டை தூக்கி வைத்து கொண்டு வேலையில் மூழ்கினார்